ஒரு காலத்தில் இந்த பனங்கல் தென்னங்கல் எல்லாம் மரத்துலேருந்தே இறக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இதெல்லாம் ப்ரொஹிபிஷன் இல்லாத இதெல்லாம் அந்த டைமில் கல் மட்டும் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அந்த கல்லுக்கூட என்ன பண்ணுவாங்க, அப்பயே தென்னங்கல் பனங்கல் இறக்கும் போதே அதில் கொஞ்சம் இதை போட்டுவிட்டா அது கல்லுங்கிறது போதைப் பொருளாக மாறிவிடும் என்பது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கக்கூடாது, தடை செய்யணுங்கிறதாக தான் அந்த இப்போல்லாம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் கிடைக்குது. அதனால் இந்த பனங்கல் தென்னங்கல் இதெல்லாம் பெரும்பாலும் அதை பனையிலிருந்து இறக்கும் போது அது கல்லாகாது, பத நீர் தான். அதான் பத நீர், அதுக்கு அனுமதி வேணும். அதுதான் சொல்கிறேன், பதநீரை தான். அந்த பதநீரை தான் நான் அதை தான் சொல்ல வரேன். பதநீரை தான் இப்போ அப்போயே அந்த காலத்திலே சொல்கிறேன், பதநீரை இறக்கும் போது அதில் கொஞ்சம் கலக்க வேண்டியதை கலந்துட்டா அது கல்லாயிடும். பனங்கல் தென்னங்கல்னு தான் அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் விற்பாங்க. அது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அந்த மாதிரி காலம் ஒன்று உண்டு. அது பதநீர் உருவாக்குவது ரைட்டு. ஆனால் பதநீரை அந்த காலத்திலேயே அப்போல்லாம் ப்ரொஹிபிஷன் இருந்த காலம், அப்பயே அதை கல்லாக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த காலம் உண்டு. ஏன்னா நானே எங்கள் வீட்டில் தென்னை மரம் பனை மரம்லாம் வளர்த்துருந்தவன் நான். அந்த மாதிரி ஒரு காலம்லாம் உண்டு. இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேறு விதமாக அதை பதநீர் என்று சொல்லிவிட்டு பனங்கல்லாக தென்னங்கல்லாக மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதையும் செய்கிறாங்க. அந்த பதநீர் தொழில், பதநீர் மட்டும் இறக்குறவங்களுக்கு போலீஸ் எதுவும் கெடுபிடி இல்லாமல் இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. பதநீர் இறக்குறதுக்கே இப்போ பனங்கல் உரிமையே கேட்குறாரு.